காலை வணக்கம். பொங்கல் திருநாள் தமிழர்களின் திருநாள் என்பதால் தமிழில் வரவேற்புரை நடத்தலாம் என்று நினைக்கின்றேன். பரவாயில்லையா? தமிழ் ஓகே? வாடா மல்லிக்கு வண்ணம் உண்டு, வாசம் இல்லை. வாசமுள்ள மல்லிக்கு வயது குறைவு. வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை. கொம்புள்ள மானுக்கோ இனிய குரல் இல்லை. காற்றுக்கு உருவமில்லை, கதிரவனுக்கு நிழல் இல்லை. நீருக்கு நிறமில்லை, நெருப்புக்கு ஈரமில்லை. ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான், ஒவ்வொன்றுக்கும் காரணம் வைத்தான். ஆக அனைவர் வாழ்விலும் நிறைவும் உண்டு, குறைவும் உண்டு என்பதை உணர வைத்தான். ஆனால் குறைவை நிறைவாக்க சக்தியும் கொடுத்தவன் இறைவன். உழைக்க ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இங்கு உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். இது பாரதியின் கூற்று. புனித பவுலடியார் கூறுவார், உழைக்க மனமில்லாதவன் என்ன செய்யக்கூடாது? உண்ணலாகாது. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. இன்று நன்றியின் நாள். எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் நாள். சிந்தனைகள் செங்கதிராய் ஜொலிக்கும் நாள். வேர்வைகள் தூறல்களால் வார்க்கப்பட்டு மகிழ்விக்கும் நாள். யாரையும் எதையும் வெறுக்காமல் மறக்காமல் நிறைக்கும் நாள். இந்த சிந்தனைகளோடு ஆர்ப்பரிக்கும் நாள் பொங்கல் நன்னாள். இவ்வமயம் நம்மில் சிறப்பு விருந்தினராய் வருகை தந்து பட்டிமன்ற நடுவராகவும் அலங்கரித்து சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற ஆசிரியர் திரு சுந்தரராமன் SBIO பள்ளி அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். அவரோடு சேர்ந்து நம் எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்மோடு இருக்கின்ற நம்முடைய இல்லத்தந்தை, உதவி முதல்வர் அருட்தந்தை வல்லபராஜ் அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையுமே வருக வருக என வரவேற்கின்றேன். இடம் சாருமுன் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது பல்வேறு கொடைகள். அந்த கொடைகளை சரியாக பயன்படுத்துவோம் என்பதை உணர்ந்த மக்களாக ஒரு 4 வரி அல்லது 5 வரி மட்டும் ஒரு பாடல் உங்களுக்காக பாடி இடம் சாருகின்றேன். பாடலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். வானம் உனக்கு, பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வானம் உனக்கு, பூமியும் உனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வாழச் சொல்லுது இயற்கையடாது, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. கால்நடை உன்னை பார்க்கும்போது நலமா நலமா என்கிறதே. உழவன் விளைச்சல் பார்க்கும்போது நன்றி நன்றி என்கின்றான். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, உழைப்பை அள்ளி கொடுத்து விடு. எல்லாரும் சேர்ந்து, ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு? பூப்பறிக்க கோடரி எதற்கு? பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு? ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஹாப்பி பொங்கல்.